ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். மணிகண்டன் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து தரமான படங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு வர்றாரு. இவர் நடிப்பில் ராஜேஸ்வரி இயக்கத்தில் வெளிவந்திருக்க குடும்பஸ்தன் அந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கதைன்னு பார்த்தீங்கன்னா, மணிகண்டன் படத்தோட ஆரம்பத்திலேயே தன் காதலியை விட்டு எதிர்த்து ரிஜிஸ்டர் கல்யாணம் செய்கிறாரு. இரு வீட்டாருக்கும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தாலும் இவர்கள் முன்பு நல்லா வாழ்ந்து காட்டணுன்ற முடிவு செய்கிறாங்க. மணிகண்டன் அக்கா கணவர் குரு சோமசுந்தரம் பயங்கர குடைச்சல் பாட்டியாக மணிகண்டனுக்கு இருக்கிறாரு. அவர் எப்படா மணிகண்டன் சறுக்குவார், அவமானப்படுத்துகிறான்றே இருக்கிறாரு. அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனையால் மணிகண்டனுக்கு வேலை போக, அதை மறைக்க பல பொய், கடன் என வாழ்க்கை நகருது. இந்த தருணத்தில் மணிகண்டன் அப்பா அம்மா 60வது கல்யாணத்தில் மணிகண்டனை வேலைக்கு போனது ஒரு குரு சோமசுந்தரம் தெரிய வர, மை போட்டு அதை சொல்லி அவமானப்படுத்துகிறாரு. மணிகண்டன் மீண்டும் வாழ்க்கையில் ஜெயிச்சாரா, இவர்கள் முன்பு தன் குடும்ப செலவு மற்றும் பிரச்சனையை தீர்த்தாருன்றது தான் மீதி கதை. மணிகண்டனோட தேர்வு செய்யாமலே அது நல்ல படம், நல்ல கதாபாத்திரம் என்பதை மீண்டும் நிரூபணம் செய்திருக்கிறார். அத்தனை யதார்த்தத்தை தன் கதாபாத்திரம் வாயிலாக கொண்டு வந்திருக்காரு மணிகண்டன். ஆரம்பத்தில் ஜாலியாக போனாலும் வாழ்க்கையில் வேலை இழந்து தேடும் போது, பேக்கரி வைத்து அதில் நஷ்டமடையும் போதும் அவரின் விரக்தி ஒவ்வொரு சாமானியனின் விரக்தியை வெளிக்கொண்டு வருது. அதிலும் கடன்காரனுக்கு பயந்து காமன் கக்கூஸில் உட்கார்ந்திருப்பது இந்த பணமில்லாத மணிகண்டன். அம்மா அப்பா மனைவிக்கு தேவையில்லாமல் என்று பேசுமிடம் சபாஷ். குரு சோமசுந்தரம் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கும் ஒரு இரிட்டேட் கதாபாத்திரத்தை அப்படியே வெளிக்கொண்டு வந்திருக்காரு. அதிலும் அவர் சிரிப்பு மணிகண்டன் தாண்டி நமக்கு எரிச்சலே. அதுதான் அந்த கதாபாத்திர வெற்றி. பல இன்ஸ்டா பிரபலங்கள் அந்த கதாபாத்திரங்களாகவே படத்தில் ஆங்காங்கே பயன்படுத்தி சூப்பர். அதோட மணிகண்டன் நண்பர் உறவினர் என 4 பேர் குடித்து கொண்டு செய்யும் அட்டகாசம் கலகலப்புக்கு பஞ்சமில்லை. படத்தோட கிளைமேக்ஸு சிரிப்பு சரவெடி என்றாலும் ஒவ்வொருவரும் தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை செய்வது ரசிக்கும்படி இருக்குது. இந்த சிவப்பு சிலை இருந்ததால் தான் என் மாமியார் என்னை மதிச்சா என்று மணிகண்டன் அம்மா சொல்லும் இடத்தில், அப்புறம் நீங்கள் மட்டும் ஏன் என்னை மதிக்கவில்லை என மணிகண்டன் மனைவி கேட்கும் இடமெல்லாம் சூப்பர் ரைட்டிங். படத்தில் டெக்னிக்கல் விஷயங்கள் பட்ஜெட் குறையாக இருந்தாலும் மிக அழகாக கையாண்டு இருக்காங்க. அதிலும் வைசாவ் இசை கூடுதல் பலம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட கதைக்களம் மற்றும் திரைக்கதை. மணிகண்டன், குரு சோமசுந்தரம் என அனைவரின் நடிப்பும். படத்தோட டெக்னிக்கல் விஷயம், வசனம். மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெரிதாக ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஆங்காங்கே சில யூடியூப் வீடியோக்கள் பார்ப்பது போன்ற உணர்வு. மொத்தத்தில் ஒவ்வொரு குடும்பஸ்தர்களும் நாளை குடும்பஸ்தர்களாக போகிறவர்களும் தவறாமல் பார்த்து கொண்டாட வேண்டிய படம் தான் இது. இந்த படத்துக்கு நம்ம சேனலில் இருந்து 5க்கு 3.5 வரைக்கும் ரேட்டிங் தரலாம்.